இங்க நம்ம ஹீரோயின் ஒரு வக்கீலுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கார ஹீரோயினை கூப்பிட போகும்போது ஒய்ஃபுக்காரு வக்கீல் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறான். ஒரு லேடி ஹீரோ கிட்ட இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் உங்க பெட்டுக்கு போட்டு விட்டுட்டீங்கன்னா அவங்க எங்க போனாலும் இந்த வாட்ச் மூலியமா அவங்கள ட்ராக் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஜிபிஎஸ் இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறான். அடுத்த நாளே ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் வெளியே இருக்கிற மாதிரி காமிக்குது. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கிட்ட கேட்டா நான் எங்கேயும் வெளியே போகல, ஆபீஸ்ல தான் இருந்தேன்னு சொல்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஷாப்பிங் மால் போயிருப்பான். அங்க ஒய்ஃபு வக்கீலும் ஒன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த வாட்ச் காஃபி ஷாப் காமிக்குது. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அங்கதான் இருப்பாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கார கிட்ட நீ என்ன சந்தேகப்படுறியான்னு டைரக்டாவே கேட்டுறாங்க. அந்த வாட்ச் தினம் ஹீரோயின் வேற வேற ஏரியால இருக்கிற மாதிரி காமிக்குது. கண்டிப்பா அந்த வக்கீல் கூட தான் ஊர் சுத்திட்டு இருப்பான்னு சந்தேகம் முத்தி போய் ஒய்ஃபு தூங்கிட்டு இருக்கும் போது தலகாணியை வச்சு அழுத்தி சாக்கடிச்சிடறான். ஜிபிஎஸ் கொடுத்த லேடி கால் பண்ணி நீங்க வச்சிருந்த வாட்ச் இத்தனை நாளா நான் போற லொகேஷனை தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு இந்த லேடியுமே போயிருப்பாங்க. ஹீரோயின் அப்ப எதிர்ச்சியா தான் வந்திருப்பாங்க. மத்த எல்லா நேரமும் ஹீரோயின் ஆபீஸ்ல மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃபையே கொண்டு போட்டுறான்.